السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله تعالى من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله مولانا العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. وقال صلى الله عليه وسلم أيضا: ومن قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரக்கமுள்ள நாயன், படைத்தவன், பரிபாலிப்பவன். படைத்தது மாத்திரமல்லாமல் படைக்கப்பட்ட கண்ணியமான அவனுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரான வழியையும் காட்டி தந்துள்ளான். அதே போன்று நரகத்துக்கு போகக்கூடிய கொடூரமான பயங்கரமான வழியையும் காட்டி தந்துள்ளான். குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹதைனாஹுன் நஜ்தைன், ரெண்டு வழியை நாங்க காட்டிக்கிறோம். உலகத்துல தெளிவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரெண்டு வழியையும் காட்டி தந்திருக்கிறான். எந்த வழியில போனா நிம்மதி, சந்தோஷம். சுப்ஹானல்லாஹ், லேசான சந்தோஷம் இல்லை, நிரந்தரமான சந்தோஷம், நிரந்தரமான நிம்மதி, கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு இன்பமும் நிரந்தரம். அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த வழியில போனா அதாப் இருக்குது, கொடூரமான அதாப், பயங்கரமான தண்டனை, லேசான தண்டனை இல்லை, அதுவும் நிரந்தரமானது தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வழிகளை காட்டி தந்திருக்கிறான். எனவே யார் ஒரு அடியான் வாழ்க்கையில சொர்க்கத்துடைய அமலாக அமல் செய்வார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய இஹ்லாஸை பொறுத்து, நன்மைகளை பொறுத்து, அமல் இபாதத்துகளை பொறுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற போதுமானது. அந்த வகையில் அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்தை அடையணும், நாளைக்கு மறுமை வாழ்க்கைக்குரிய தயாரிப்பை இந்த உலகத்தில் அடங்கிக் கொள்ளணும் என்றதுக்காக வேண்டி நாம கொஞ்சம் பேர் மஸ்ஜிதுல அல்லாஹுடைய குர்ஆனுடைய ஹதீஸுடைய தீனுடைய பேச கேட்க ஒரு சபையில நாம உட்கார்ந்திருக்கிறோம். அல்லாஹுடைய தீனுடைய பேசுறதும் கேட்கிறதும் அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். தீனுடைய எந்த காரியத்தையும் புறக்கணிச்சிடவானம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடுமையாக, மிக கொடூரமாக குர்ஆன்ல சூரத்து தாகால 16வது ஜுஸு திரட்டி பாருங்க, மிக பயங்கரமாக எச்சரிக்கிறான். புறக்கணிக்கிறவங்க, உலமாக்கள் பயான்ல பேசுறாங்க, நபிமார்கள் ரசூல்மார்கள் வந்து பேசினாங்க, அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தி வச்சாங்க, குர்ஆனுடைய ஹதீஸுடைய வெளிச்சத்துல உலமாக்கள் பேசுறாங்க, பயான்கள் பண்றாங்க. ரமலான் வந்தால் விசேஷம், ரபீஉல் அவ்வல் வந்தா இன்னும் விசேஷம், ஒவ்வொரு கிழமையும் ஜும்ஆவுடைய குத்பா, இன்னும் பயான்கள். சுப்ஹானல்லாஹ், எதையும் புறக்கணிச்சிடாதீங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமன் அஅரத அன் ذிக்ரி
فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக கூறுறான், யார் இந்த கட்டளைகளை புறக்கணிப்பாங்களோ, என்னுடைய விஷயங்கள், என்ன நினைவுபடுத்தக்கூடிய இபாதத்துகள், என்ன நினைவுபடுத்தக்கூடிய விடயங்கள், விசேஷமாக படைச்ச ரப்புல் ஆலமீனுடைய கடமைகள், இதை யாரு புறக்கணிக்கிறாங்களோ, பயானா பரவாயில்லை பார்ப்போம், பிறகு தீனுடைய விஷயங்களா பிறகு பார்ப்போமே, தொழுகையா பிறகு பார்ப்போமே, ரமலானுடைய கடமையான நோன்பா பிறகு பார்ப்போமே, வசதிய கொடுத்து ஹஜ்ஜுக்கு தகுதியாக்குறான், ஹஜ்ஜா பிறகு பார்ப்போமே, உம்ராவுக்கு வசதியை கொடுத்து தகுதியாக்குறான், உம்ராவா பிறகு பார்ப்போமே, கடமையான ஜகாத்துடைய நேரம் வருது, காலம் வருது, சரியாக இருக்குது, ஜகாத்தா பிறகு பார்ப்போமே, எல்லாம் புறவு பிட் போடுறாரு, எல்லாம் தாமதப்படுத்துறாரு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக கடுமையாக வாக்களிக்கிறான், அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை. தஃசீர்கள்ல உலமாக்கள் எழுதுறாங்க, நெருக்கடியான கஷ்டமான மிக கவலையான கொடூரமான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் உலகத்திலேயும் உண்டாக்குவான், நாளைக்கு கபருடைய நெருக்கடியையும் அல்லாஹ் கொடுப்பான். நெருக்கடியான வாழ்க்கை, புறக்கணித்து வாழ்றவங்க. உலமாக்கள் பேசுறது விளங்குதில்லை. ரமலானுடைய எவ்வளவு சிறப்புகள், ரமலானுடைய கடமையான நோன்புடைய எவ்வளவு பொறுமதிகள், எவ்வளவு ஃபவாயித் பிரயோசனங்கள், இரவு நேரங்கள் குர்ஆனுடைய மகிமைகள். சுப்ஹானல்லாஹ். ரமலான் வந்தால் ஷஅபானுடைய கடைசி பகுதியில ஒவ்வொரு தலைப்புல விசேஷமாக உலமாக்கள் சிறப்புகளை பேசுறாங்க. அன்பு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய அந்த வாக்குறுதிகளை பத்தி பேசின ஹதீஸுகளை சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய கடமையான நோன்புடைய பெருமதிகளை பேசுறாங்க. இது உள்ளத்துக்கு விளங்குதில்லை, இது உள்ளத்துக்கு நாம் எடுக்கிறோம் இல்லை. அல்லாஹ் மன்னிக்கணும். நெருக்கடியான வாழ்க்கை, புறக்கணிச்சு வாழ்வோமா, பயங்கரமான எச்சரிக்கை. உலக வாழ்க்கையும் நெருக்கடியாக இருக்கும். சில உலமாக்கள் எழுதுறாங்க, நெருக்கடி என்று இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றது கபருடைய நெருக்கடி. கபரு அதனுடைய தன்மை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். எவ்வளவு பெரிய ஔலியாவாக இருந்தாலும் கபரு நெருக்கும், அது கபருடைய தன்மை. எங்களுக்கு தெரியும், ஹஜ்ரத் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, சுப்ஹானல்லாஹ், ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்றாலே கந்தக்குடைய நிகழ்வும் பனூ குறைவாவினுடைய அந்த யகூதிகளோடு நடந்த யுத்தமும் தான் அந்த சஹாபிக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய அரசு நடுங்கி சென்றா மௌத்தின் காரணமாக லேசான விஷயமா? சுப்ஹானல்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க ஹிஜ்ரி 4ல, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய அரசு நடுங்கிச்சு, உங்கள யார் மௌத்து? எங்கள்ல மிக முக்கியமான சஹாபி பனூ குறைலாவுடைய அமீர் சாப், பனூ குறைலாவுக்கு போன அந்த சஹாபாக்களுடைய படையினர்களுடைய தலைவர் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்து. அவங்களோட மௌத்தால அல்லாஹ்வுடைய அரசு நடுங்கிச்சு. இன்னைக்கு உலகத்துல யாரோட மௌத்து அல்லாஹ்வுடைய அரசு நடுங்க வச்சுச்சு? ஹஜ்ரத் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் சுப்ஹானல்லாஹ். தக்வாதாரிகளுக்கு அல்லாஹ் அப்படித்தான் கொடுக்குறான். ஈமான்தாரிகளுக்கு அல்லாஹ் அப்படியாப்பட்ட நிறைய பாக்கியங்களை கொடுக்குறான். வாழ்க்கையில சாலிஹான அமல், எனக்கும் படைச்ச ரப்புக்கும் தெரிஞ்ச இஹ்லாஸுடைய அமல்கள், இப்படித்தான் பெரிய பாக்கியங்கள் எல்லாம் கொடுக்கிறான். துன்யா இதைத்தான் சாதிச்சுட்டு போவோம். பில்டிங் கட்டுறாரு, வாகனம் வாங்கி போட்டு ரோட் வழி எல்லாம் கடை, எங்க பார்த்தாலும் அவரோட கடை, எங்க பார்த்தாலும் அவரோட வீடு. அன்புக்குரியவர்களே, உலகத்துல சாதிக்கணும் படைச்ச ரப்புடைய சாதனைகள். சஹாபாக்கள் அதைத்தான் சாதிச்சாங்க. ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஜனாஸா வைக்கப்பட்டிருக்குது. அன்பு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 70,000 மலாயிக்காமார்கள் ஜனாஸால கலந்து கொண்டாங்க. எம்பிமார் இல்ல. இன்னைக்கு அந்த மந்திரி வந்தாரா, இந்த மந்திரி வந்தாரா, அவர் வந்தாரா, இவர் வந்தாரா, யாரு வராட்டியும் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் வந்தாங்களா, மலாயிக்காமார்கள் வந்தாங்களா? சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா வதிஉல் அர்ள், இதுவரைக்கும் பூமிக்கு இறங்கினாத புதிய மலாயிக்காமார்கள் 70,000 பேர் இறங்கினாங்க. சுப்ஹானல்லாஹ். ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபிட ஜனாஸாக்கு
அப்படியாப்பட்ட சஹாபி. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த சஹாபிய கூட கபரு நெருக்கிச்சு. உங்களோட ஹாலாத்துகள் என்ன சகோதரர்கள்? சொல்றாங்க உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு, தீனுடைய விஷயங்களை யாரு புறக்கணிப்பாங்களோ, கணக்கெடுக்காம புறம் தள்ளுவாங்களோ, கணக்கெடுக்கிறல்ல, விளங்குதில்லை, நோன்பு வந்தும் பொரோசனை விளங்குதில்லை, சும்மா கழியுது. ஏனைய காலமும் ரமலானுடைய காலமும் சமனாக போகுது. ரமலானுக்கு முன்னால் இந்த அட்டூழியமும் பாவமும் அனாச்சாரமும் ஃபித்னாவும் நோம்ப பிடிச்சு கொண்டும் செய்யறாரு. அல்லாஹ் மன்னிக்கோணும். ரமலான் பொறுமதியே இல்லை, அல்லாஹ் கண்ணியமாக தாரான். அதனால முதலாவது அல்லாஹுடைய வாக்குறுதி, அல்லாஹுடைய எச்சரிக்கை, வாய்தா வயீத். அன்புக்குரியவர்களே, கபருடைய நெருக்கடி உண்டாகும், வாழ்க்கை உலக வாழ்க்கையே நெருக்கமாகும், பிரச்சனையாகும். அல்லாஹ் யாரையும் பாதுகாக்கும். அடுத்த தண்டனை என்ன தெரியுமா? வனஹ்ஷருஹு யௌமல் கியாமத்தி அஅமா. கியாமத்துடைய நாளையில கோடான கோடி மக்கள் முன்னிலையில அல்லாஹ் குருடனாக எழுப்புவான். தீனுடைய விஷயங்களை புறக்கணிக்கிறவங்க கடமை பாலாகுது. நோன்பு காலம், அல்லாஹ் ரமலான தந்திருக்கிறான், குதுப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு கடமை. இவர் திண்டு குடிச்சு கொண்டு திரிகிறாரு, முருகசாதி மாதிரி, ஆடு மாடு மாதிரி திரிகிறாரு. கடமை விளங்குதில்லை, உம்மா அப்பாவுக்கு தீனுடைய பொறுமதி விளங்குதில்லை. புள்ளிட இன்பம், புள்ளிட ராஹத், புள்ளிட தொழில், புள்ளிட சம்பாத்தியம், புள்ள கார சல்லி, அதுல வருமானம், அது பொறுமையை தான் விளங்குது. அவன் கொஞ்சம் திண்டா குடிச்சாதான் சம்பாதிப்பான், சம்பாதிச்சாதான் சல்லி, கடமை எல்லாம் புறவ பார்ப்போம். அல்லாஹ் மன்னிக்கணும். இப்படி ஒரு கொள்கையோட ஒரு சமூகம் எங்கட முஸ்லிம்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹு தஆலா அடுத்த எச்சரிக்கை செய்கிறான், வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா. கியாமத்துடைய நாளையில குருடர்களாக நாங்கள் எழுப்புவோம். குருடர்களாக கியாமத்துடைய நாளையில பார்த்தா பார்வை விளங்குது இல்லை. உலகத்துல நல்ல பார்வை, லைசனுக்கு மெடிக்கல் போனா ஒன் ஷாட்லயே பாஸ். சுப்ஹானல்லாஹ். எல்லாருக்கும் பார்வை தான் பிரச்சனை, சின்னலுக்கு விளங்குல. பாருங்களேன், கண்ணாடியை கொண்டு வர சொல்லிட்டான், ஃபெயில் ஆகிட்டான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண் நல்லா விளங்கிச்சு. சுப்ஹானல்லாஹ். எல்லாம் பார்க்கிறாரு, எல்லாம் விளங்குது, சின்ன எழுத்து பெரிய எழுத்து. சுப்ஹானல்லாஹ். கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் எழுப்பிய பின்னால கண் விளங்காது. அல்லாஹ் சொல்றான், வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா. இப்ப இவர் கேட்பாரு, யா அல்லாஹ் ரப்பி லிம ஹஷர்தனி அஅமா, என்னை ஏன் குருடனாக எழுப்பினாய்? வகது குன்து பஸீரா, உலகத்துல நீ பார்வையை தந்தாய், நான் பார்த்தேன், பார்வை இருந்துச்சு, நான் கண்ணாடி கூட பாதிக்கலே. அல்லாஹு தஆலா சொல்லுவான், கதாலிக அத்தத்க ஆயாத்துனா ஃபனஸீதஹா, எங்கட அத்தாட்சிகள் வந்துச்சு, நபிமார்கள் வந்தாங்க, ரசூல்மார்கள் வந்தாங்க, சாலிஹூன்கள் வந்தாங்க, நல்ல மக்கள் வந்தாங்க, உலமாக்கள் பேசினாங்க. சுப்ஹானல்லாஹ். தீனுடைய எல்லா விஷயமும் இன்னைக்கு தெரியும். நோன்பு கடமை என்று தெரியும், நோன்புடைய பொறுமதி தெரியும், நோன்பு எப்படி கழிக்கணும் என்று தெரியும், ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் நோன்பாளியிட பொறுமதியான நேர காலம் என்று தெரியும், அது எப்படி கழிக்கணும் என்று வழிகாட்டப்படுது. சுப்ஹானல்லாஹ். நோன்புக்கு அல்லாஹ் தயாரிச்ச விஷயங்கள் தெரியும், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியங்கள் தெரியும், நோன்பாளிய அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்துறான் என்று தெரியும். கணக்கெடுக்கல்ல, அல்லாஹ் சொல்லுவான் கயாமத்துல, அல்லாஹ்வே விளங்கப்படுத்துவான், வேற யாரும் இல்லை, படைச்ச ரப்பே பதில் தருவான். கதாலிக அத்தத்க ஆயாத்துனா ஃபனஸீதஹா, எங்கட அத்தாட்சிகள் வந்துச்சு, எங்கட விஷயங்கள் உங்களோட கைக்கு கிடைச்சிச்சு, உங்களோட காதுக்கு கேட்டுச்சு. ஃபனஸீதஹா, நீங்க மறந்துட்டீங்க. வகதாலிகல் யௌம துன்ஸா, இன்றைக்கும் நீங்க மறக்கடிக்கப்படுவீங்க. எங்களை கணக்கெடுக்கல, நீங்க எங்கட இபாதத்துகளை கணக்கெடுக்கல, எங்கட கடமைகளை நீங்க மதிக்கல, எங்கட குர்ஆனை நீங்க பேணல, அதை பாதுகாக்கல, அதை பராமரிக்கல, நாங்களும் உங்களை கணக்கெடுக்க மாட்டோம். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய நஷ்டம் சகோதரர்களே. உலக வாழ்க்கையில நாங்க தேட வேண்டியது ஆகிராக்குத்தான். உலக வாழ்க்கையில நாங்க தேட வேண்டியது எங்கட கபருக்குத்தான். அதுதான் நிச்சயமான வாழ்க்கை, அதுதான் அழிவே முடிவே இல்லாத வாழ்க்கை, ஆகிராவுடைய வாழ்க்கை. கிடைச்சா சொர்க்கம் நிரந்தரமானது, அல்லாஹ் பாதுகாக்கணும். நரகம் மிக பயங்கரமானது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் யாரையும் பாதுகாக்கும். அன்புக்குரியவர்களே, அன்பு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோட காலத்துல செஞ்ச நிகழ்ச்சி ஒரு இபாதத். மஸ்ஜிது நபவியில சஹாபாக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, ரமலான் வருது, தயாராகுங்க. சுப்ஹானல்லாஹ். கத் ஜாஅக்கும் ஷஹ்ருன் அதீமுன் முபாரக்கும். சில ரிவாயத்துகள்ல வருது, மக்ரிபுடைய நேரம் சஹாபாக்களை வச்சு ரமலான பத்தி பேசி உற்சாகப்படுத்துவாங்க, ரமலான பத்தி பேசி ஆசார்வப்படுத்துவாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா என்னென்ன ஏற்பாடுகளை செய்கிறான். துஃபத்தஹு ஃபீஹி அபுவாபுல் ஜன்னah வ துகல்லகு ஃபீஹி அபுவாபுன் நார் வ துஸஃபது ஃபீஹி ஷயாத்தீன். சொர்க்கத்துடைய கதவுகள் அல்லாஹ் திறந்து அமல் இபாதத்தை செஞ்சு அல்லாஹ்வுடைய தக்வாவை அடங்கி கொண்டு
அந்த சொர்க்கத்துக்கு வழி அமைச்சுக்கோங்க, சொர்க்கத்துடைய பாதையை உண்டாக்கிக்கோங்க, சொர்க்கத்துடைய வழிக்கு வாங்கோ. கதவு திறந்து, நரகத்துடைய கதவுகள் மூடி, ஏனைய காலங்கள் திறந்து, ரமலான் வந்தான் நரக படுகொலி எல்லாம் பூட்டிடுவான், யாரும் போகவானும். தௌபா செஞ்சு திருந்தி ரமலான்ல மனம் வருந்தி திரும்பிடுமோ, ரமலானுக்கு இரையாகிடுவானும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹின் நல்லடியார்களே, நரகத்துடைய கதவெல்லாம் பூட்டிடுவான். ரமலான் முடியங்காட்டியும் திறக்க மாட்டான். நோன்பு முடிஞ்ச பின்னால திரும்ப திறந்துடுவான். ஷைத்தான்கள் விலங்கிடப்படுவாங்க. ஷைத்தான் இல்லாத பரிசுத்தமான காலம். ஏனைய காலங்கள்ல ஷைத்தான், பொல்லாதவன் ஷைத்தான். சுப்ஹானல்லாஹ். நல்ல தோற்றத்திலையும் கெடுத்து நாசமாக்குவான். ஒரு சம்பவம் சுருக்கமா சொல்றேன். ஷைத்தான் வழிகெடுக்கிற முறை, ஷைத்தான் வழிகெடுக்கிற முறை. குர்ஆன் ஓதிக்கொண்டு இருப்பாரு, ஏதாச்சும் காட்டி ஷைத்தான் இழுத்தெடுத்துடுவான். இப்ப அவர் குர்ஆனை வச்சுட்டு வந்தவரு, குர்ஆன் யாது வாரது மகரிபுக்கு தான், இஷாக்கு தான். அடே நான் ஓதிக்கொண்டு இருந்தேன். ஒருத்தர் தூங்கி கொண்டு இருந்தாரு ஒரு சிவருக்கு பக்கத்துல. உலமாக்கள் பதிவு செய்யறாங்க இந்த சம்பவத்தை. ஷைத்தான் வழிகெடுக்கிற மாதிரி நம்பிடவானோ. நல்ல அமலோண்டு மனசுக்கு திருப்தி இஹ்லாஸோட செய்றீங்களா செய்யுங்க, இடையில உற்று பைத்திரவானம். ஒருத்தர் சிவருக்கு கீழால படுத்து கொண்டிருக்கிறாரு. ஷைத்தான் ஒரு மனிதன் தோற்றத்துல வந்து, ஆஜியார் எலும்புங்க, இந்த சுவர் உடஞ்சு போல போற, எலும்பி வாங்கட்ட கண்ணி. தூக்கி எடுத்துட்டான் ஷைத்தான், தூக்கி எடுத்துட்டான். வந்து கொஞ்சத்துல சிவர் இடிஞ்சு போந்துச்சு. உண்மைதான். பாதுகாக்கப்பட்ட மனுஷர் சொன்னாரு, நீங்க நல்ல ஒரு வேலை செஞ்சிட்டீங்க, என்ன பாதுகாத்துட்டீங்க, நான் இங்க உங்களுக்கு நல்ல வேலை செஞ்சேன். சுவருக்கு கீழே நீங்க படுத்திருந்து மௌத்தா போனா நீங்க ஷஹீத். சுப்ஹானல்லாஹ். அல் ஹதம் ஷஹீதுன் ஹதீஸ்ல வருது. இடிபாடுகளுக்கு இடையில மண் சரிவு ஏற்பட்டு நிறைய பேர் மௌத்தா போறாங்க, சுகதாக்கள். ஊடிடிஞ்சு முந்து மௌத்தா போறாங்க, சுகதாக்கள். சுப்ஹானல்லாஹ். இடிபாடுகளுக்கு இடையில மௌத்தா போனா ஷஹீத். உங்களுக்கு அந்த ஷஹாதத்து கிடைக்காம நான் உங்களை ஏமாத்தினேன், நல்ல வேலை செய்யல, உசுறு போனா ஷஹாதத் கிடைச்சிருக்கும், அதை விட்டு அவன் தடுத்தான், உங்களுக்கு ஷஹாதத் கிடைக்கப்பட, நீங்க எல்லாம் சும்மாதான் மௌத்தா போவோம். அல்லாஹ் பாதுகாக்கும். இதுதான் ஷைத்தான நோக்கம். இந்த ஷைத்தான் இல்லாத பரிசுத்தமான மாதம் ரமலான். முதல் இரவு வந்து விட்டால், உதாரணத்துக்கு இன்றைக்கு ராவைக்கு புறக்கண்ட, நாளைக்கு நோன்பு ஃபெஸ்ட், இன்றைக்கு இரவே அல்லாஹு தாலா இந்த ஏற்பாடெல்லாம் செஞ்சிடுவான். முதல் இரவு பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு போடுவான். சுப்ஹானல்லாஹ். ஹதீஸ்ல வருது, பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு போடுவான். வலில்லாஹி உதகாஉ மினன் நார் வதாலிக குல்ல லைலா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நரக படுகொலியில இருந்து விடுதலை செய்கிறான், நரகத்துல இருந்து வெளியே போடுறான், விடுதலை செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு ஜெயில இருந்து ஒரு சந்தோஷமான நாள் வந்தா, விடுதலை தினம் என்றா, இன்னைக்கு ஜெயில இருந்து வெளியே போடக்கொள்ள, ரிலீஸ் பண்ணக்கொள்ள எவ்வளவு சந்தோஷம். ஒரு கேஸ் ஒன்று வந்து அடுத்த சைட்டு பிறந்து அல்லாஹ் தாலா அந்த நீதிமாண்ட வாயால அவருக்கு விடுதலையான வார்த்தைகளை சொன்னா எவ்வளவு சந்தோஷம். இதை விடவும் ஆயிரக்கணக்கு கோடிக்கணக்கு சந்தோஷம் நரக விடுதலை கிடைச்சா சகோதரர்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். யாரை நரக விடுதலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலானுடைய ஒவ்வொரு நாளும் இரவேல கொடுக்கிறான். வதாலிக குல்ல லைலா. இன்னொரு ரிவாயத்துல வருது, நோன்பு திறக்கிற நேரம் நரக விடுதலை கிடைக்குது. அதனால நோன்பு திறக்கிற நேரத்தை ரோட்ல, பீச்ல, பஜார்ல, ஆங்காங்க கடை தெருவுகள்ல கழிச்சிடுவான். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். நோம்பு அழகாக புடிங்க, தஹஜ்ஜத் ஹயாத்தாக்கு எலும்ப தஹஜ்ஜத்துல. நோம்பு பிடிக்கிறது லுஹா நேரம் இல்ல, லுஹர் நேரம் இல்ல, இரவேல தின்னுட்டு படுங்கன்னு சொல்லல, நீயத்து வச்சுட்டு தூங்குங்கோ, தஹஜ்ஜத்துல எழும்பி சஹர் செய்யுங்க, சுன்னத்து. அன்புக்குரியவர்களே, தஹஜ்ஜத்துலதான் சஹர் அல்லாஹ் வச்சிருக்கிறான். பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியம், தஹஜ்ஜத் ஹயாத்தாக்குற பாக்கியம். வாழ்க்கையில தஹஜ்ஜத்தே இல்ல, பயிற்சி எடுப்போம், தஹஜ்ஜத்தை பழகுவோம், தஹஜ்ஜத்தை தொழுதுட்டு இஸ்திக்ஃபார் செஞ்சு துஆ கேட்டுட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கீழ் வானத்தில் அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு நாளும். ரமலான்ல மட்டும் இல்லை, ஏனைய நாட்கள்ல, ரமலான்லயும் அல்லாஹ் இருக்கிறான். கீழ் வானத்துல கேட்கிறான். ஹதீஸ்ல வருது, பாவ மன்னிப்பு கேட்கிறாங்களா, தேவையை கேட்கிறாங்களா, என்ன அழைக்கிறாங்களா, நான் பதில் கொடுக்கிறேன். தேவையை கேட்கிறாங்களா, கொடுக்கிறேன். பாவ மன்னிப்பு கேட்கிறான், தௌபாவை கொடுக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். தஹஜ்ஜத் பழகுவோம் சகோதரர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தஹஜ்ஜத்தில் இருந்து வச்சிருக்கிறான். தஹஜ்ஜத்துல இருந்து இபாதத் ஹயாத் ஆகுது. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே சகோதரர்களே, வலிகுல்லி அபதின் தஅவத்துன் முஸ்தஜாபா. ஒவ்வொரு அடியாருக்கும் அல்லாஹ் கேட்டா கபூலாகிற ஒரு துஆவை வச்சிருக்கிறான். இது லேசில கிடைக்காது. தஅவா முஸ்தஜாபா. சஹாபாக்கள் சில பேர் இருந்தாங்க, விசேஷமாக எல்லாரும் பெரும்பாலும் கையேந்தினா துஆ கபூல். முஸ்தஜாபு தஅவா. நபிமார்கள் கையேந்தினா துஆ கபூல். இந்த பாக்கியம் அல்லாஹு தஆலா நோன்பாளிகளுக்கு கொடுக்கிறான்.
சுப்ஹானல்லாஹ். நோன்புல விசேஷம். அதனால பதுவா செஞ்சிடவானும், பதுவா செஞ்சிடவானும். மனைவியர்களுக்கு சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு துவாவுடைய வார்த்தையை பேச செஞ்சு. நோன்பாளிட துவா கபூல், நோன்பாளிட பதுவாவும் கபூலாய் வைக்கணும். எல்லாம் மன்னிக்கும். இஃப்தாருடைய நேரத்துடைய கண்ணியத்தை பேணுங்க. பெண்களுக்கும் அமைப்பா ஏற்பாடு செய்யுங்க. இன்னைக்கு சஹரும் கழியுது, குசினில் ஆக்கி ஆக்கி கிச்சன்ல செஞ்சு செஞ்சு கூந்து வச்சு வச்சு பாங்கு சத்தம், தின்னும் தின்னாமலும் இன்னைக்கு பெண்களோட நிலைமை. இஃப்தாருடைய நேரமும் அதே மாதிரி சோட்டிசும் அதுவும் இதுவும் விளக்கப்பட்ட தின்றது நோக்கம் அல்ல, அந்த ரமலான பக்குவமாக கழிக்கிறது தான் நோக்கம். இன்னைக்கு புதிய ஒரு பழக்கம் வந்து கொண்டு போகுது. இஃப்தார் எங்க பீச் ஓரத்துல, கோட்டையில, பீச் ஓரத்துல, கடல்ல எல்லாம் பாதுகாக்கணும். பட் மோசமான ஃபித்னாவுடைய இடங்கள், இபாதத்தை பாதுகாருங்க. இஃப்தார் என்றது ஒரு இபாதத், நன்மை கிடைக்கும். பரிசுத்தமாக செய்யுங்க. இன்னைக்கு எல்லா பாவமும் நோன்புலையும் பாருங்களேன். இன்னைக்கு டிக்டாக்கோட வீடியோவோட எல்லாம் எடிட் பண்ணி பாட்டு போட்டு ஸ்டேட்டஸ் போட்டு இன்னைக்கு வீடியோ சேனல், இன்னைக்கு யூடியூப்ல, பேஸ்புக்ல இன்னைக்கு நோன்பு வந்தும் அதே பாவம். அல்லாஹ் பாதுகாக்கும். அவருடைய இஃப்தார், இவருடைய இஃப்தார் எல்லாம் அங்க டிக்டாக்ல பறக்குது, இஹ்லாஸ் எல்லாம் பறக்குது. நன்மை கிடைக்குமா? நோன்பு துறக்க வச்சா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு நன்மையை கொடுக்குறான் தெரியுமா? எத்தனை பேர் நோன்பு துறக்கிறாங்களோ அத்தனை பேர் நோன்பு பிடிச்ச நன்மை ஒரே நாளையில நோன்பு துறக்க வைக்கிறவருக்கு அல்லாஹ் கொடுக்குறான். இன்னொரு ஹதீஸ்ல வருது, அவருடைய மக்ஃபிரத்துக்கு காரணமாகுது அந்த நோன்பு துறக்க வைக்கிறது. சுப்ஹானல்லாஹ். மூமினான் ஒரு அடிமை உரிமை விட்ட நன்மை கிடைக்கும். இன்னொரு ரிவாயத்துல வருது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமான ரிவாயத்துல வர விஷயம் தான் அத்தனை நோன்பாளி இந்த நன்மை ஒரே நாளையில கிடைக்கும். அப்ப இவர் நோன்பு துறக்க வச்சா இவர் ஒரு நோன்பு தான் பிடிப்பார், இவருக்கு ஒரு நோன்பு கிடைக்கும், நன்மை கிடைக்கும். ஆனா எத்தனை பேரை நோன்பு திறக்க வைக்கிறாரோ அத்தனை பேர் நன்மை அவருக்கு கிடைக்கும் ஒரே நாளே. இதெல்லாம் போட்டோ பண்ணி அங்க அனுப்பி இங்க அனுப்பி ஸ்டேட்டஸ் போட்டு வகை வகையான சாப்பாடா, வகை வகையான கேள்வி கணக்கு அல்லாஹ் கேட்பான். இபாதத்தை பத்தி, அமால்களை பத்தி, திண்டது குடிச்சது அதெல்லாம் முடிஞ்சு போய்க்கிடும். அது நோக்கம் இல்லை. ரமலானுடைய பக்குவத்தை எப்படி பேண்றது, நோக்கத்தை எப்படி அடைகிறது, தௌபா இஸ்திக்ஃபார், அல்லாஹ் என்ன பரிசுத்தப்படுத்தணும் இந்த நோம்புல, இதுதான் நோக்கம். இன்னைக்கு எத்தனையோ பேர் நோம்புக்கு தயாராகிற, எப்படி தயாராகிற? நான் வீட்டை கழுவி கொண்டிருக்கிறேன், நான் தோட்டத்தை வெளிச்சாக்குறேன், நோம்பு வருது இல்லையா, வீட்டுல கொஞ்சம் வெளிச்சமாக்குற, லைட் எல்லாம் போட்டு சுப்ஹானல்லாஹ் எல்லாம் கழுகி சுத்தம் பண்ணி மனம் அடிச்சு எல்லாம் எல்லாம் அலாதியா எல்லாம் கழுகுற, எல்லா சாமானையும் வாங்கியாச்சு. உண்மையான தயாரிப்பு என்ன தெரியுமா? எங்கட உள்ளத்தை நாங்க கழுகணும், உள்ளத்தை சுத்தம் செய்யணும். ரமலானுடைய முதல் இரவு அடைகிற நேரம் இந்த பக்குவமான, பரிசுத்தமான, கண்ணியமான, முபாரக்கான இந்த நோம்ப நாங்க தக்வாவோட அடையணும். சுப்ஹானல்லாஹ். உள்ளம் பரிசுத்தமான நிலைமையில நோன்பு அடையும். முதல்ல தௌபா செய்வோம். நோன்பு வரவனுக்கு ரமலான் முழுவதும் பாவங்களை சுட்டெரிக்கிற காலம். இமாமுனா ஷௌகானி ரஹிமஹுல்லாஹ் எழுதுறாங்க, அல்லாஹ் ஏன் இந்த மாதத்துக்கு ரமலான் என்ற பெயரை வச்சான்? லிஅன்னஹு யர்மிது الذنوب يحركها بالاعمال الصالحه. சுப்ஹானல்லாஹ். சாலிஹான அமல்கள் செய்ய செய்ய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நோன்புல பாவங்களை சுட்டு எரிக்கிறான், சுத்தம் செய்கிறான். எவ்வளவு இபாதத்தோ அவ்வளவுக்கு பாவம் கழியும், எவ்வளவுக்கு குர்ஆன் திலாவத்தோ அவ்வளவுக்கு பாவங்கள் கழியும், எவ்வளவுக்கு நின்று வணங்குறோமோ, தொழுகிறோமோ, திக்ர் செய்யறோமோ, தஸ்பீஹ் செய்யறோமோ, வாழ்க்கையில பாவங்கள் கழியும். இப்ராஹிம் அன்-நஹஇ ரஹிமஹுல்லாஹ் எழுதுறாங்களாம், ரமலானுடைய காலத்துல செய்யக்கூடிய ஒரு திக்ர், ஒரு சுப்ஹானல்லாஹ் 1000 சுப்ஹானல்லாஹ் செஞ்ச நன்மை, ஒரு தஸ்பீஹ் 1000 தஸ்பீஹ், ஒரு ரகாத் அல்ஃப ரகாத் 1000 ரகாத் தொழுத நன்மை, ஒரு ரகாத் தொழுத. அந்த அளவுக்கு மகத்தான கண்ணியமான ஒரு காலம் தான் ரமலானுடைய காலம். சுப்ஹானல்லாஹ். லேசில்ல, தயாராகணும், கண்ணியமாக அடைஞ்சு கொள்ளணும், பக்குவமாக அடைஞ்சு கொள்ளணும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுவா செஞ்சாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதுவா கேட்டாங்க, அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க. யாரு ரமலான் மாதத்தை அடைஞ்சும் பாவ மன்னிப்பு பெறவில்லையோ அவரோட வாழ்க்கையில டிக்டாக் நாடகம், டிக்டாக் எடிட் பண்ணி வீடியோ போடுறது, பாவத்தை பாக்குறது, கேட்கிறது, படம் பாக்குறது, மியூசிக் கேட்கிறது, வீட்டுல சில பெண்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்க, மகரிபானா நாடகம் படம் பாக்குறவங்க, டிக்டாக் எடிட் பண்ணி போடுறவங்க, வீடியோ போடுறவங்க, சுப்ஹானல்லாஹ், பேஸ்புக்ல, யூடியூப்ல இதெல்லாம் பெரும் பாவங்கள், ஃபித்னாக்கள். ரமலான் வந்தும் யாரு திருந்தல்லையோ, மனம் வருந்தல்லையோ, தௌபா செய்யலையா, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதுவா கேட்டாங்க, நாசமா போகட்டும், அல்லாஹ் பாதுகாக்கும். உம்மா வாப்பா நாங்க நீங்க பதுவா செய்யறமா இல்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாரு? வஹீக்கு பொறுப்பானவர், மலாயிகாமார்கள சிறந்தவர், ரூஹுல் அமீன், குர்ஆன் பேசுது, கண்ணியமான மலாயிகா. சுப்ஹானல்லாஹ். அவங்கட பதுவா, அல்லாஹ்வை பயந்துக்கோங்க.
அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, இந்த ஹதீஸ்ல இதுக்கு முன்னால இப்படி ஒன்று நடந்தது இல்லைங்கிற வாழ்க்கையில. மிம்பர் கிட்ட எல்லாரும் கூப்பிட்டாங்க. முதல் படி ஏறினாங்க, ஆமீன் சொன்னாங்க. இரண்டாம் படி ஏறினாங்க, ஆமீன் சொன்னாங்க. மூணாம் படி ஏறினாங்க, ஆமீன் சொன்னாங்க. பிறகு விளக்கத்தை சொல்லி காட்டினாங்க. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்ன காரணம் பதுவா நடந்துச்சு, அதுக்கு தான் ஆமீன் சொன்னாங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால ரமலான பக்குவமாக கணிக்கும். என்ற பெயர் கேட்டும் ஸலவாத்து சொல்லாதவன் நாசமா போகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் கேட்டா ஸலவாத்து சொல்லுங்க. சில உலமாக்களோட கருத்து வாஜிப், வாழ்க்கையில் ஒரு தடவை ஸலவாத் சொல்லணும், வாஜிப் என்று எழுதிக்கிறாங்க. முஸ்தஹப், சுன்னத்து, பெயர் கேட்டா ஸலவாத்து சொல்லணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரியவர்களே, பெற்றார்கள் ஒருவரையோ இருவரையோ பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில கண்ணியப்படுத்தி அவங்களோட துவாவால அவங்களோட மனசை திருப்தி அடைய செஞ்சு எந்த புள்ளகள் ஆணோ பெண்ணோ சொர்க்கம் போகலையோ அந்த புள்ள குட்டிகளுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று வாசனம். இந்த மூணு ஆமீனும், இந்த மூணு விஷயத்துக்கும் இந்த மூணு பதுவா மூணு ஆமீன். அல்லாஹ் யாரையும் பாதுகாப்போம். அதனால தௌபாவுக்கான காலம் ரமலான். வீணாக்கவானம், அலட்சியம் செய்யவானம், பாவங்கள்ல வீணான காரியங்களை செலவழிக்கவானம், தர்த்தீப் செஞ்சுக்கோங்க. ஆக குறைஞ்சது ஒரு நாளைக்கு 3 ஜுசு, ஒரு நாளைக்கு 3 ஜுசு. அந்த ஜுசு கணக்கு வந்த குர்ஆன் இருக்குது, முன்னுக்கு வைங்க, ஓதிட்டு போங்க. காலையில ஒரு ஜுசு ஓதிட்டு வேலைக்கு போங்க, பிரச்சனை இல்லை. பகலையில ஒரு ஜுசு ஓதுங்க, அங்கே எடுத்து வைங்க. 2 ஜுசு முடிஞ்சு இரவையில ஒரு ஜுசு ஹயாத்தாக்குங்க. 3 ஜுசு ரமலான் முடிய கொல 3 குர்ஆன். சுப்ஹானல்லாஹ். எங்களுக்காக, அடே என்ன கபருக்காக அல்லாஹ் இதைத்தான் வெளிச்சமாக்குவான். சகராத்ல இதைத்தான் வெளிச்சமாக்குவான். மையத்துட்டுக்கு போனீங்களா? ஓ போன, என்ன விஷயம்? மையத்தை எவ்வளோ வெளிச்சம் இல்லையா பாருங்களே, பாக்கியமான மையத்து. அந்த மனுஷன் குர்ஆனோட வாழ்ந்தாரே அப்பா, அந்த மனுஷன் தொழுகையோட கழிந்தாரே, யாரோடையும் கோபம் இல்லையே, சிரிச்சு பேசுவாரே, சிரிச்ச முகத்தோட வாழ்ந்த மாதிரியே மௌத்தா போய்த்தாரு பாருங்களேன். இந்த மௌத்து, இந்த நல்ல நிலைமை எங்களுக்கும் வரணுமா இல்லையா? இன்னைக்கு எல்லா கிரீமையும் பாவிக்கு, எல்லா பவுடரையும் போடுற, விசேஷமா பொம்பளை செல்லுங்க. உண்மையான வெளிச்சம் எப்ப வெளியாகும் தெரியுமா? கல்யாண வீட்டில் இல்ல, சாப்பாடு வீட்டுல இல்ல, பெருநாள் வந்தால் இல்ல. இன்னைக்கு எங்க வாலிப புள்ளைகளும் எல்லா சோப்பையும் போட்டு எல்லா ஷெம்போயும் போட்டு குளிச்சு ரெடியாகி வார பள்ளிக்கு, எந்தக்கு பெருநாள் தொலைத்துக்கு. அன்புக்குரியவர்களே, உண்மையான வெளிச்சம் எங்கட உடம்புல இருந்து ரூஹ போன பின்னால, எங்கட ஜனாசா வைக்கப்பட்ட நேரத்துல எல்லாரும் வந்து பார்த்து ஆச்சரியப்படுவாங்களே, இதுதான் உண்மையான வெளிச்சம். இந்த வெளிச்சம் எப்படி வரும்? பஜார்ல திரிஞ்சா கிடைக்காது. இந்த வெளிச்சம் மீன்சோரத்துல திரிஞ்சா கிடைக்காது. இந்த வெளிச்சம் விபச்சாரிகளோட வாழ்க்கையை கழிச்சால் கிடைக்காது. இந்த வெளிச்சம் தொலாட்டி கிடைக்காது. இந்த வெளிச்சம் ரமலான பக்குவமாக கழிகாட்டி கிடைக்காது. இந்த வெளிச்சம் குர்ஆன பாக்காட்டி ஓதாட்டி கிடைக்கவே கிடைக்காது. வாழ்க்கையில சில விஷயம் நீக்குது, பார்க்கிறதே இபாதத், நன்மை கிடைக்கும், பார்த்தாலே நன்மை. அதுல ஒன்று குர்ஆன், பார்த்தாலே நன்மை கிடைக்கும். தாயுடைய முகம் பார்த்தாலே நன்மை கிடைக்கும். காபத்துல்லாஹ் பார்க்க நன்மை கிடைச்சு கொண்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுக்கு நேரம் கொடுப்போம். இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் ஒவ்வொரு ரமலான்லயும் 60 குர்ஆன் ஓதி முடிப்பாங்க. 60 ஜுஸு இல்ல, 30 ஜுஸு இல்ல. ஒரு நாளைக்கு நான் 3 ஜுஸு ஆக குறைஞ்சது சென்னோம். ஒரு தர்த்தீப கொண்டு வரத்துக்கு எவ்வளவு கூட ஓதணும் அவ்வளவு ஓதுங்க. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் எங்கட ஷாஃபிஈ மذهபுடைய ஸ்டாஃப் ஆகற. சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு ரமலான்லயும் 60 குர்ஆன். ஒரு நாளைக்கு 2 குர்ஆன், 2 ஜுஸு இல்ல, 2 குர்ஆன். மகரிப்ல இருந்து அடுத்த நாள் பகலாங்காட்டி ஒரு குர்ஆன், அடுத்த நாள் பகல்ல இருந்து இரவாங்காட்டி 2வது குர்ஆன். ஒரு நாளைக்கு 2 குர்ஆன். இமாம்களோட வாழ்க்கை வரலாறுகள். ரமலான் வந்தால் கடையெல்லாம் பூட்டி, சஹாபாக்களோட ரிவாயத் இருக்குது, நாங்க குர்ஆன், திக்ர், அமல் இபாதத் பக்குவத்துக்கு நாங்க ரெடி ஆகும். ரமலான புரோஷனமா கழிக்கும். ஒரு வருஷத்துல ஒரு மாதத்தை அல்லாஹ் ஒதுக்கி தாரன். அந்த ஒரு மாதத்துல ஒரு இரவு இருக்குது, லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு. 1000 மாதங்கள், கிட்டத்தட்ட 82 வருஷம் அமல் இபாதத் செஞ்சா எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அவ்வளவு முழு நன்மையும் அந்த ஒரே ஒரு இரவுல படைச்ச ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான். நாங்க 60 வருஷம் 70 வருஷம் வாழ்ந்தாலும் எப்ப சரி ஒரு ரமலான்ல ஒரு இரவு கிடைச்சால் போதும். நாங்க வாழ்ந்த முழு வருஷத்திலேயும் அந்த இரவு கிடைச்சா எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். ஆனா எங்கட சமூகம் எல்லாம் பாதுகாக்கணும். நினைவு வச்சுக்கோங்க, கடைசி 10 வந்தா எல்லாம் பஜார்ல எந்தகி உடுப்பு தேடு. பாருங்களேன், எங்கட பிள்ளைக்கு இன்னும் உடுப்பு கிடைக்கல. அங்க தேடணுமா, இங்க தேடணுமா உடுப்பு. மாப்பிளமார் அமானிதம், கணவர்மார் அமானிதம். கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் கேட்பான், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்தி.
நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரி. பெரிய ஒரு அமானியத்தை அல்லாஹ் தந்திக்கிறான். நாங்க தொழுதோம், பயான் கேட்டோம், நோம்ப பிடிச்சோம், கஞ்செடுத்தோம், இது கொடுத்தோம், சோட்டிச கொண்டு கொடுத்தோம், நோம்ப திறந்தோம் இல்ல. மனைவிக்கு, பெண் குழந்தைகளுக்கு தீன கொடுக்கிறது பெரிய ஒரு அமானியம். இன்றைக்கு பெரிய ஒரு சவால் சமூகத்துல. அல்லாஹ் பாதுகாக்கும். இன்னைக்கு கடைசி 10 விசேஷம். சஹாபாக்கள், நல்ல மக்கள் எல்லாம் முட்டுட்டு ஒரு ஆணை முன்னோக்கினாங்க, ரமலானுக்கு முன்னோக்கினாங்க. இன்னைக்கு எங்கட சமூகம் நோன்பு வந்தா தான் புதிய புதிய கடையெல்லாம் ஓப்பன் ஆகுது. சுப்ஹானல்லாஹ். இல்லாத கொள்ளாத கடையெல்லாம் வருது நோன்பு வந்தா. கடைசி 10 வந்தா பக்குவம் கூடணும். நபியவங்க அந்த வேஷ்டி இறுக்கி கட்டுவாங்க, இரவு முழுக்க ஹயாத்தாக்குவாங்க. இத்திகாஃப். மனைவியர்களையும் எழுப்பி விடுவாங்க, மனைவிமாரும் சேர்ந்து இத்திகாஃப். மஸ்ஜிது நபவியில புகாரி ஷரீஃப்ல ஹதீஸ் வருது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாப்பிள்ளையாக மனைவியர்களுக்கு பக்குவத்தை கொடுத்துட்டு மௌத்தா போனாங்க. வகானத் அஸ்வாஜுஹு யஅ்தகிஃப்ன பஅத வஃபாத்தி. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால மனைவிமார்கள் இத்திகாஃப் உடையாமல அப்படியே இஸ்திகாமத்தா செஞ்சாங்க. ஒரு மாப்பிள்ளையாக பொம்பளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அமானியத்தை பேணி தீன பக்குவத்தை கொடுத்துட்டு மௌத்தா போனாங்க. நாங்க இன்னைக்கு என்ன பக்குவத்தை கொடுக்கிறோம் சகோதரர்களே? கேட்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாச்சு. ஆனா கொடுக்க வேண்டிய தீன் இல்ல, நேரத்துக்கு தொழுகை இல்ல, ரமலானுடைய பேணுதல் இல்ல, பக்குவம் இல்ல. பொம்பளை புள்ளைகள் கையில போன், அந்த கூட்டாளி இந்த கூட்டாளியோட சேர்ந்து அவளோட வாழ்க்கையை நாசமா போயிட்டு. அல்லாஹ் பாதுகாப்போம். நல்ல கூட்டாளிமார்களை தெரிவு செய்யுங்க, நல்ல சுஹபத்தை தெரிவு செய்யும். அது பெண்களும் தான், ஆண்களும் தான். அல்லாஹ் பாதுகாப்போம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசி 10 நாள் வந்தால் எல்லா நல்ல அவுலியாக்கள், முத்தகீன்கள், தக்வாதாரிகள், ஈமான்தாரிகளோட பழக்கம் என்ன வரணும்? அந்த இரவை பிடிச்சு நான் அடையணும். பொம்புலேயும் தான், ஆம்புலேயும் தான். இந்த பக்குவம் வரணும். இன்னைக்கு எங்கட உம்மத் பஜார்ல கடை கடையா தெரியுது, ரோட் வழியா தெரியுது, எல்லா கடையிலும் எங்கட சமூகம். அல்லாஹ் பாதுகாப்போம். கியாமத்துடைய நாளையில பெருநாள் உடுத்தீங்களா நல்லா கேட்க மாட்டான். பெருநாள் கடமை இல்ல, வாஜிப் இல்ல, சுன்னத். ரமலான் கடமை. ரமலானுடைய அமல்கள் அது எங்களுக்கு தேவை, கபருக்கு தேவை, ஆখিরাக்கு தேவை. நாங்க சொர்க்கம் போறோம்னா தேவை. நாங்க பிளைட்ல பறக்கிறோம்னா சும்மா போயில, டிக்கெட் தேவை. அது மாதிரி சொர்க்கம் போறா, நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடியா நல்ல தேவை. நன்மை இல்லாட்டி ஒன்றும் செய்யலாம். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, புகாரி ஷரீஃப்ல ரிவாயத் பதிவாகி இருக்குது, அல்யௌம அமலுல்லா ஹிசாப். இன்றைக்கு அமல் செய்யறது மட்டும்தான், கேள்வி கணக்கு இல்ல. வகதன் ஹிசாபுன் லா அமல். நாளைக்கு அமல் இல்ல, கியாமத்துல மஹ்ஷர்ல ஹிசாப், கேள்வி கணக்கு மட்டும்தான். உலகத்தில் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான், ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், அமல் இபாதத்தை தந்திருக்கிறான். அமல் மட்டும் தான், கேள்வி கணக்கு இல்ல. கேள்வி கணக்கு இங்க இல்ல. கியாமத்துடைய நாளையில கேள்வி கணக்கு மட்டும்தான். அமல் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். பக்குவத்தை கொடுங்க. ரமலானுடைய காலம் பக்குவமாக வாழ்ந்து கழிக்கிறது தான் கடமை. பெருநாள் சுன்னத்து, உடுப்பு உடுக்கிறது சுன்னத்து, இதெல்லாம் சுன்னத்தான விஷயங்கள். இன்னைக்கு உடுப்பு தேடி உடுப்பு வாங்கி இன்னைக்கு டெய்லர்கிட்ட தெரிய நோம்பு முன்னுக்கு இஷ்டாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் பேர் அல்லாஹ் பாதுகாக்கணும். டெய்லர் எடுக்கல, சில டெய்லர்மாரும் அல்லாஹ் பாதுகாக்கணும். நோம்பு முடியங்காட்டின் தெச்சு தெச்சே காலம் பேச்சு. எவ்வளவு நஷ்டம் சகோதரர்கள். வாழ்க்கையில ஒவ்வொரு வருஷமும் நோம்ப தாரான். எத்தனை ரமலான் கபூலியத்தை அடைஞ்சிப்போம், யாருக்கு சொன்னேன்? அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது 9 வருஷம் நோம்பு தான். ஹிஜ்ரி 2ல நோம்பு கடமையாகிச்சு. ஹிஜ்ரி 11ல மௌத்து, நோம்பு கிடைக்கவும் இல்லை. ஹிஜ்ரி 10 வரைக்கும் தான் நோம்பு பிடிச்சாங்க. 9 வருஷம். இன்னைக்கு நாங்க நீங்க எல்லாம் பாதுகாக்கணும். எத்தனை வருஷத்தை நாங்க அடைஞ்சிக்கணும்? இன்னைக்கு 40 வருஷம், 35 வருஷம், 15 வயசுன்னு வைங்களே, கடமையாகிற வயசு. தொழுக, நோன்பு, ஜகாத், ஹஜ். இன்னைக்கு எத்தனை வயசுல நாங்க ஈக்கிறோம்? எத்தனை ரமலானுடைய வருஷத்தை அல்லாஹ் தந்தா. நானும் நீங்களும் எவ்வளவு குர்ஆன் ஓதிக்கிறோம், ஏண்ட கபருக்கு சென்று எவ்வளோ இரவையில நின்று வணங்கிக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸுகளை நல்லா நினைவுபடுத்திக்கோங்க, உலமாக்கள்கிட்ட கேட்டுக்கோங்க, படிச்சுக்கோங்க. மறக்கும் வேண்டாம், அடிக்கடி உலமாக்களோட தொடர்பாகுங்க. மனிதன் என்றா மறதி வரும், விலகீனம் தான். கேட்டுக்கோங்க. யார் ஒரு மனிதர் இமாமோட சேர்ந்து இஹ்ராம் தக்பீர் கட்டி ஹத்தா யன்சரிஃப சலாம் கொடுக்க காட்டின் தொழுவாரோ, இமாம் ஜமாத்தோட பேணி பாதுகாப்பாரோ, அது ஃபர்லாக இருக்கலாம், நஃபிலா இருக்கலாம். தராவீஹ் தொழுக விசேஷம் நியத்து வைங்க இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலான்ல இருந்து யார் ஒருவர் இமாமோட சலாம் கொடுக்கும் வரைக்கும் தொழுவாரோ, கக்யாமி லைலத்தின், இரவு முழுக்க நின்று வணங்கி நன்மை கிடைக்கும். எங்களுக்கு வருஷம் முழுக்க நின்று வணங்கலாம். ரமலான் முழுக்க நின்று வணங்குறதும் குறைச்சல்ல. சில பக்குவமானவங்க ஹயாத்தாக்குறாங்க, இல்லா மாஷா அல்லாஹ். கடைசி 10 நாள் விசேஷமா சில பேர் எல்லா மஸ்ஜித்லயும் நடக்குது, சில பேர் செய்யறாங்க. ஒவ்வொரு நாளும் தராவீஹ் தொழுது வந்தா இமாம் ஜமாத்தோட, ஃபர்லு தொழுது வந்தா கக்யாமி லைலத்தின், இரவு முழுக்க ஹயாத்தாக்கின நன்மை கிடைக்கும்.
தராவி தொழுகைக்கு நேரம் கொடுப்போம். இரவேல குர்ஆன் ஓதுவோம். குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, 10 நன்மை கிடைக்கும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலிஃப் லாம் மீம் ஒரு எழுத்து இல்ல. இந்த மாதிரி குர்ஆன்ல நிறைய சூறாக்கள் ஆரம்பம் வருது. ஹாமீம், அலிஃப் லாம் ரா, ஹாமீம் ஐன் சீன் காஃப். குர்ஆனுடைய ஆரம்பம், சூரா பக்ராவுடைய ஆரம்பம் அலிஃப் லாம் மீம். சுப்ஹானல்லாஹ். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒன்றுக்கு 10 நன்மை கிடைக்கும். அலிஃபுன் ஹர்ஃபுன், லாமுன் ஹர்ஃபுன், மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து, ஒன்றுக்கு 10. அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் 30 நன்மை. லேசு இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நோம்பு பிடிச்சு கொண்டு சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்ட கலாம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்பட்ட ரமலான் மாதம் என்று அல்லாஹ் வேற எந்த மாதத்தையும் குர்ஆன்ல பெயர் சொல்லாம அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலான மட்டும் குர்ஆன்ல பெயர் சொல்லி சொல்றான். ஏந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் ரமலான், குர்ஆன் இறங்கின மாதம். மொத்த குர்ஆனும் லௌஹுல் மஹ்ஃபூல்ல இருந்து முதலாவது வானத்துல இருக்கிற ஒரு மஸ்ஜித் பைத்துல் இஸ்ஸா, அந்த மஸ்ஜிதுக்கு அல்லாஹ் ஒரே இரவேல இறக்கி வச்சான். அதுதான் லைலத்துல் கத்ர் என்று ராவும். ரமலான்ல இறங்கிச்சு, லைலத்துல் கத்ர்ல இறங்கிச்சு. அந்த முதல் வானத்துல இருந்துதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நுபுவத்துடைய ரிசாலத்துடைய 23 வருஷ காலத்துக்குள்ளால அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு லேசிப்படுத்தி கொடுத்ததாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வஹ்ய கொடுத்தான். அந்த குர்ஆன் ரமலான்ல அல்லாஹ் இறக்கி வச்சான். அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவான். சுப்ஹானல்லாஹ். இக்ராஉல் குர்ஆன் ஃபஇன்னஹு யாதி யௌமல் கியாமா ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபி. குர்ஆன் ஓதுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆன் ஓதுங்க, குர்ஆனுக்கு நேரம் கொடுங்க, குர்ஆனுக்கு நேரம் கொடுங்க. இன்னைக்கு பில் புஸ்தகத்தோட காலம் கழியுது. சுப்ஹானல்லாஹ். கடையா ஏறி இறங்கியே காலம் கழியுது, பணத்தோடே காலம் கழியுது. சகோதரர்கள் எல்லாம் போட்டுட்டு போறோம். கபரு கொண்டும் வராது, கபரு கொண்டுமே வராது. நினைச்சுக்கோங்க. ஒரு கஃன் துணியோட எதையும் வைக்க மாட்டாங்க. உலமாக்கள் சட்டம் எழுதுறாங்க, அப்படியே கபர்ல மிஸ் ஆகி ஒரு தங்க காப்பொண்டு விழுந்தாலும் தோண்டி அதை எடுக்கிறதுக்கு அனுமதி. அந்த தங்கத்தோடையும் போகலாம். அன்புக்குரிய சகோதர பெரியார்களே, ஒன்றே வைக்க மாட்டாங்க, எல்லாம் முட்டுட்டு தான் போறேன். நல்லா விளைவிக்கோங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யத்பஉல் மையத ஸலாஸத்தன், 3 விஷயம் போகும் மையத்தோட. இன்னைக்கு மையத்தோட 3 விஷயம் போகுது. நாங்களும் போறோம், எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மையத்தோட போகும் அவரோட குடும்பம், சொத்து செல்வம், அவருடைய அமல், வாழ்க்கையில செஞ்ச அமல்கள், வாழ்க்கையில செஞ்ச பாவங்கள், வாழ்க்கையில தேடின புண்ணியம், நன்மைகள். சுப்ஹானல்லாஹ். ரமலான பக்குவமா கழிச்சது, ஓதின குர்ஆன் எல்லாம் போகும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கபருக்குள்ளால் அடக்கப்பட்ட பின்னால குடும்பமும் திரும்பிடும், அவருடைய சொத்து செல்வமும் திரும்பிடும், அவருடைய கபருள்ளால அமல்கள் மட்டும் தான் வரும். கபரு வெளிச்சமாகும். நல்ல விஷயமாக இருந்தா இரவேல தொழுதிப்பாரு. சுப்ஹானல்லாஹ். கபருடைய இருளுக்குள்ள அல்லாஹ் வெளிச்சத்தை கொடுப்பான். குர்ஆனை பார்த்து ஓடி வாழ்க்கையை கழிச்சிருப்பாரு. குர்ஆன்ல வெளிச்சம் வரும், அவரை பாதுகாக்க. குர்ஆன் வரும், அதாப விட்டு அவரை தடுக்க. தொழுக வரும், அதாப விட்டு அவரை பாதுகாக்க. பிடிச்ச கடமையான சுன்னத்தான நோன்புகள் வரும், கபருல அவரை பாதுகாக்க. கொடுத்த சதகாக்கள் வரும், அவரை கபருல பாதுகாக்க கை கொடுக்கும். சுப்ஹானல்லாஹ். எங்கட நண்பன், வாப்பா, கூட்டாளி ஒன்றும் வராது. நல்லா விளைவிக்கோங்க. உலகத்துல மௌத்தாகிறத்தோட சொந்தம் எல்லாம் முடிஞ்சு. கியாமத்து நாள அல்லாஹ் உருவாக்குவதோட ஃபைதா நுஃபிக ஃபிஸ்ஸூர் ஃபலா அன்சாப பைனஹும், நஸபியத் எதுவும் இல்லை. குடும்பம், வம்சம், உலகம் அழியறத்தோட எல்லாம் முடிஞ்சு. வாப்பா, நானா, தம்பி இருந்தா கியாமத்தினாலையும் கொடுக்கவும். உலகத்திலே கேட்டு பிடிக்கான், வீட்டுல பங்கு தாங்க, தோட்டத்துல பங்கு தாங்க, கியாமத்திலையும் பங்கு கொடுக்கவும். அதனால எந்த குடும்ப உறவும் இல்லை. ஃபலா அன்சாப பைனஹும், அவர்களுக்கு மத்தியில எந்த குடும்ப உறவை பேணக்கூடிய ஒரு விஷயமும், நசப் குடும்பம் என்று செல்ற உறவே இல்லை. பாப்பா, தம்பி, உம்மா, நானா, மச்சன், மச்சனோட சேர்ந்து எல்லா கூத்தையும் போட்டாரு. நானோட சேர்ந்து ஒரு ஊருக்கே ராஜா. சுப்ஹானல்லாஹ். அந்த பிசினஸ் அவங்க தான் ஆண்டது, பரம்பரையாக. எந்த நசபியத்தும் இல்லை, எந்த சகோதரத்துவமும் இல்லை. எல்லாம் முடிஞ்சு. நாங்க தேடினது தான் வரப்போவோம். எதை செஞ்சோமோ அதைத்தான் பார்ப்போம். வமா துகத்திமூ லிஅன்ஃபுஸிகும் மின் கைரின் தஜிதுஹு இன்தல்லாஹ். என்னென்ன நலவுகள், ஆகிரா, ஏண்ட கபரு, ஏண்ட ஆகிரா, ஏண்ட சொர்க்கம். ரமலான் வருது, குர்ஆன் ஓதுற, சதகா கொடுக்கிற, திக்ர் செய்யற, தஸ்பீஹ் செய்யற, துஆ கேட்கிற, இரவேல நின்று வணங்கணுமா, தராவி தொழணுமா, எல்லாம் செய்யறாரு. இதை மட்டும் தான் அவர் பார்த்துக் கொள்வாரு. ஹைராக, நலவாக இது மட்டும் தான் இருக்கும், வேற எதுவுமே இல்லை. குர்ஆனுக்கு நேரம் கொடுப்போம், குர்ஆனை வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வோம்.
குர்ஆன் தான் அது கங்கால வேறொன்றும் இல்லை. அந்த நிலைமையை உண்டாக்கும், அந்த சூழலை உண்டாக்குவோம். அன்புக்குரியவர்கள், பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஆசாபப்படுத்துங்க. இன்னைக்கு வகை வகையா உடுப்பு கொடுக்குற, பைஸ்கல் ஓணுமா, மோட்டார் பைக் ஓணுமா, மகன் நோம்ப புடி, இத்தனை குர்ஆனோது, உனக்கு இதெல்லாம் வாங்கித்தாரேன். சுப்ஹானல்லாஹ். அந்த பிள்ளை நன்மை தேடுவாரு, வாப்பாவுக்கும் நன்மை கிடைக்கும். இல்லை கண்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா பிள்ளையோட வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் மன்னிக்கும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் வராட்டி மனுஷர்ல குர்ஆன் வரும். ஷஃபீஅன் லி அஸ்ஹாபி, அவருக்கு பரிந்து பேசும். அல்லாஹ்விடத்துல பரிந்து பேசக்கூடிய மிக முக்கியமான 2 அமல அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தினாங்க. அஸ்ஸியாமு வல் குர்ஆன் யஸ்ஃபஆனி லில் அப்தி யௌமல் கியாமah. இந்த குர்ஆனும் நாங்க பிடிக்கக்கூடிய நோன்புகளும், அது ஃபர்லோ நஃபிலோ சுன்னத்தான நோன்புகளோ எல்லாம் வந்து அல்லாஹ்ட்ட பரிந்து பேசும், மன்றாடும். யா அல்லாஹ், இவன் நோன்பு பிடிச்சு கொண்டு கஷ்டத்தோடு என்ன ஓதினான். யா அல்லாஹ், யா அல்லாஹ், இவனுக்கு ஓத தெரியா. உலமாக்கள் பேசின பயான கேட்டு, ஹதீஸ மதிச்சு, நன்மை ஆதரவு வச்சு, ஆஹிராவை பயந்து திக்கி திக்கி ஓதினான். யா அல்லாஹ், இவனை நான் இரவையில விழிக்க செஞ்சேன். யா அல்லாஹ், குர்ஆன் பேசும், குர்ஆன் பேசும். நாங்க யோசிக்குமா, குர்ஆன் பேசுமா? எங்கட நாவுக்கு வாய்க்கு யார் பேச தந்தது? எங்க உம்மா அப்பா டாக்டரா? அல்லாஹ் பேச வச்சான். இன்னைக்கு வாய் பேசிக்கொண்டு நிற்குது. கியாமத்துடைய நாளையில சூரா யாசீன்ல வருது, அல் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம். கியாமத்துடைய நாளையில வாய் பேசாது, வாய்க்கு பூட்டு போடுவான், சீல் பண்ணுவான். வாய்தானே எல்லாம் பேசு, வாய்தானே எல்லாம் மூட்டி விடுங்க, வாய்தானே எல்லாம் கவுத்துடுங்க, வாய்தானே எல்லாத்தையுமே செஞ்ச வாய அல்லாஹ் லாக் பண்ணுவான். வ துகல்லிமுனா ஐதீஹிம், கை கால் எல்லாம் அல்லாஹ்வோட பேசும். கை பேசும். வ துகல்லிமுனா ஐதீஹிம், அவங்களோட கைகள் எங்களோட பேசும். வ தஷ்ஹது அர்ஜுலுஹும், அவங்களோட கால் சாட்சி சொல்லும். கை பேசும். கைக்கு அல்லாஹ் பேசக்கூடிய சக்தியை கொடுப்பான். படைச்ச ரப்புல் ஆலமீன். கால் சாட்சி சொல்லும். கால் என்னவெல்லாம் செஞ்சிச்சு, நல்லதை செஞ்சிச்சா, கெட்டதை செஞ்சிச்சா. கை பேசும். குர்ஆனும் பேசும். சகோதரர்களே, நோன்பு பேசும். அல்லாஹ் பேசக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுப்பான். நோன்பு பேசும். இவன் என்ன நோன்பு நோற்று வந்தான், அவன் ஆசையை கட்டுப்படுத்தினான், அவன் சாப்பாடு குடிப்பானம் எல்லாம் தடுத்து வச்சிருந்தான். சுப்ஹானல்லாஹ். நோன்பு மண்டாடும். அதனால குர்ஆனுக்கு நேரம் கொடுப்போம். ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. இன்னைக்கு நான் ஒவ்வொரு நாளும் குர்ஆன் ஓத போல. இன்னைக்கு பக்ரா ஓதுற பழக்கம் யார் தீக்குது? இன்னைக்கு ஓத தெரியும், ஆனா ஓதுறல்ல. அதுல பக்ரா ஓதல்மா வந்து ஏன் அவருக்கு பிஸி, டைம் இல்லை, அல்லாஹ் பாதுகாக்கணும். நாங்க ஓதணும் சகோதரர்கள். அதுதான் பரக்கத், அதுதான் நேரடியான பிரதிபலனை உண்டாக்கும். நாங்க ஓதுவோம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாத வாழ்க்கையில பக்ரா ஆல இம்ரான் நினைவு வச்சுக்கோங்க. ஓதுற பழக்கம் இருக்குமோ, கியாமத்துடைய நாளையில கஅன்னஹுமா கமாமதானி அவ் கயாயதானி, ரெண்டும் நிழல் கொடுக்கக்கூடிய மேகங்களை போல, குடைகளை போல கியாமத்துடைய நாளையில மஹ்ஷர் மைதானத்துல அல்லாஹ் இந்த 2 சூறாயை வச்சு நிழல் கொடுத்து கொண்டு இருப்பான். போன கிழமை குத்துபாவுக்காக வேண்டி வெள்ளிக்கிழமை போற நேரம் ஒரு சகோதரர் அம்புட்டாரு. ஹஸ்ரத் அவராகவே சொல்றாரு, என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நான் இன்று வரைக்கும் பக்ராவை ஓதி முடிச்சுட்டு தான் நான் வேலைக்கு போறேன். அதுல கிட்டத்தட்ட 1.25 மணித்தியாலம் மட்டும் போகும். ஏன் ஹாஃபிஸ் இல்லை, ஹாஃபிஸ்மார் உலமாக்கள் என்றா 1/2 மணித்தியாலம் 3/4 மணித்தியாலத்துல ஓதி முடிச்சிருவான். பொதுமக்கள் என்றா எப்படி மோத தெரிஞ்சவங்க 1.5-2 மணித்தியாலத்துக்கிட்ட போகும். அவர் சொல்றாரு, ஹஸ்ரத் என்ன வேலையா இருந்தாலும் சரி, நான் ஒவ்வொரு நாளும் பக்ராவை ஓதிட்டு தான் நான் போறேன். இந்த பழக்கத்தை உண்டாகும். ரமலான்ல பயிற்சி எடுக்கணும். அதுக்கு போற இஸ்திகாமத்துக்கு அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சூரா கஃப் 40 ஸலவாத்துகள், 1000 ஸலவாத்துகள் மிஸ் ஆகாத நல்ல மக்கள், நல்ல உள்ளம் கொண்ட சாலிஹூன்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. உலமாக்கள் இல்ல, பொதுமக்கள் தான். உலமாக்கள் அது விசேஷம், எல்லாம் தெரிஞ்சவங்க மாஷாஅல்லாஹ் செய்யறாங்க. பொதுமக்கள் இருக்கிறாங்க. நாங்களும் ஆளாகணும். எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் முயற்சி. வெள்ளிக்கிழமை யாரு சூரா கஃப் ஓதி வருவாங்களோ என்ன சிறப்பு கிடைக்கும்? கடைசி காலத்துல வரக்கூடிய மிகப்பெரிய ஃபித்னா தான் தஜ்ஜால். கியாமத்துடைய பெரும் அடையாளங்கள் ஒண்ணு. இவன் வழி கெடுப்பான். அவன் சொர்க்கம் எங்கட நரகம், அவன் நரகம் எங்கட சொர்க்கம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் நிறைய அவனுக்கு பொக்கிஷங்களை கொடுப்பான். அவன் அப்படி சொல்லுவான், இப்படி சொல்லுவான். எல்லாம் உலகத்துல நடக்கும். எங்களுக்கு சும்மா மெஜிக் காட்டுறமா இருக்கும். இந்த காலத்திலேங்கிற பொம்பளை புள்ளகள் லேசா ஒத்தம் வந்து சாத்திரம் என்று சொன்னாலே நம்பி பேய்த்திருக்காங்க, பயந்து கொண்டு தடமாறு. தஜ்ஜால் வந்து எவ்வளவு கூட்டு போடுவான், எவ்வளவு ஃபித்னா. அல்லாஹ் பாதுகாப்பான். பெண்களுக்கும் சொல்லுங்க, சூரா கஃப் ஓதி வர சொல்லுங்க. தஜ்ஜாலை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். சூரா கஃப் ஓதி வாரவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நியத்து வைங்க. இன்னைக்கு நல்ல மக்கள் இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை கடை போட்டி, வெள்ளிக்கிழமை வேலை இல்லை, அல்லாஹ் பாதுகாக்கணும். வெள்ளிக்கிழமை வேலை இல்லை, வீட்டுல படுக்கிறதுக்கு இல்லை. வெள்ளிக்கிழமை கடை போட்டி, வீட்டுல படுக்கிறதுக்கு இல்லை. அமல் செய்ய வெள்ளிக்கிழமையே ஜும்மாவை ஹயாத்தாக்க.
ஒரு நேரம் இருக்குது, இந்த ரமலான்ல மீட் செய்வோம். வெள்ளிக்கிழமை நாள் அல்லாஹ் வச்சிருக்கிறான் ஒரு நேரம், அதுல எதை கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்வான். வெள்ளிக்கிழமை நாள் துவா கபூல் ஆகிற நேரம் உண்டு. அந்த நேரத்தை அடைய நாங்க முயற்சி செய்வோம். உலமாக்கள் எழுதுறாங்க கிதாபுகள், அசருக்கு பின்னால மகரிபுக்கு நெருக்கமான நேரம், அசர்ல இருந்து மகரிப் வரைக்கும் உள்ள நேரம், இமாம் 2 ஹுதுபா இடையில உட்கார்ற நேரம், இமாம் மிம்பருக்கு ஏறியதுல இருந்து இறங்கங்காட்டியும் உள்ள நேரம் என்று இமாம்கள் உலமாக்கள் எழுதி கொண்டிருக்கிறாங்க அந்த நேரம் என்று சார். அதனால தான் 2 ஹுதுபா இடையில உட்கார்ந்தா சும்மா பார்த்து கொண்டிருக்கிறது அல்ல, கையேந்தி துவா கேட்கணும். உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க அந்த நேரத்தை துவா கேட்டா துவா கபூல். அதனால கையேந்தி எங்க ஹலாலான எல்லாம் கேட்கணும். தமிழால கேளுங்க, தொழுகையில தான் அரபால கேட்போம், தமிழால கேட்போம், தெரிஞ்சதை கேட்போம், தெரிஞ்ச மாதிரி கேட்போம். படைச்ச ரொம்ப உள்ள மெலிச்சல் எங்கட தேவை எல்லாம் பூர்த்தி செய்வான். அதனால இமாம் 2 ஹுதுபா இடையில உட்காருவாரு, அந்த நேரத்தை கேட்டுக்கொள்வோம் அன்புக்குரியவர்களே. அதனால குர்ஆனுக்கு அதிகமான சிறப்புகள். எந்த இடத்துல ஓதுவோமோ குர்ஆன, அந்த இடத்துக்கு மலாயிகாமார்கள் சகீனத் எடுத்துக்கொண்டு வருவாங்க. புகாரி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் பதிவாகிக்குது. குர்ஆனுடைய சிறப்புகள் பற்றி பேசக்கூடிய பாடத்துல இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் இந்த சம்பவத்தை கொண்டு வராங்க. யார் குர்ஆன ஓதுவாங்களோ, விசேஷமா சூரா பக்ரா, குர்ஆன் ஓது எல்லாருக்கும் கிடைக்கும். எந்த இடத்துல ஓதுவாங்களோ அந்த இடத்துக்கு மலாயிகாமார்கள் சகீனத்தை ரஹ்மத்தை எடுத்துக்கொண்டு இறங்குவாங்க. உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குர்ஆன் ஓதி கொண்டு இருக்கிறாங்க. குர்ஆன ஓத ஓத வெளியில அவங்களோட குதிரை கட்டப்பட்டிருக்குது. மகன் யஹ்யா என்ற பெயருள்ள மகன் ஓதி விளையாடி கொண்டிருக்கிறாரு. குர்ஆன் ஓத ஓத குதிரை தடமாறுது, பிச்சு கொண்டு வர பாக்குது. இவங்க நிப்பட்டினா அமைதியாகுது, ஓதாட்டி அமைதியாகுது. இப்ப பார்த்தாங்க புள்ளை மிரிச்சு போட்டான், புள்ளை மிரிச்சு போட்டான். என்ன சரி அநியாயம் பண்ணி செஞ்சுட்டா குதிரை தடமாறி, பயந்து புள்ளை எடுத்துக்கொண்டு அப்படியே வந்துட்டாங்க. குர்ஆன் ஓதுறவே நிப்பட்டிட்டாங்க. அடுத்த நாள் காலையில அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சம்பவத்தை சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், இரவேல நேற்று நான் குர்ஆன் ஓதினேன், குதிரை தடமாறுது, பிச்சு கொண்டு போக பாக்குது. மகன் பக்கத்துல இருந்தான், மிரிச்சு போடுவான் என்று பயத்துல குர்ஆனை நிப்பட்டினேன். அது குர்ஆனை நிப்பட்டினா அமைதியாகுது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தில்க மலாயிகத்தும், மலாயிகாமார் வந்தாங்க உங்களுக்கு, நீங்க இருந்த இடத்துக்கு, உங்களோட கிராத்துக்கு, உங்களோட ஓதலுக்கு உங்களுக்கு சகீனத்தை ரஹ்மத் எடுத்துக்கொண்டு வந்தாங்க. இந்த ஹதீஸை வச்சு எழுதுறாங்க, எந்த இடத்துல குர்ஆன் ஓதப்படுமோ, அது வீட்டிலையா, கடையிலையா, மஸ்ஜித்லையா, நாங்க சுத்தமா இருக்கிறோமா, குர்ஆனை பிடிக்கலாம், ஓதலாம். அதனால வீடுகள்ல ஹயாத்தாக்குங்க, மஸ்ஜிதுகள்ல ஹயாத்தாக்குங்க. அதானுக்கு நேரத்தோட வாங்க, குர்ஆன் ஓதுங்க, தொழுவோம், குர்ஆனுக்கு நேரம் கொடுப்போம். கடைகள்ல நாங்க குர்ஆனை வச்சு கொண்டு இருப்போம். அன்புக்குரிய குர்ஆனை ஓதுவோம். எந்த இடத்துல ஓதுவோமோ அந்த இடத்துக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் சகீனத்தும் மலாயிகா மாறுகள் வந்து கொண்டு வந்து தந்துட்டு போவாங்க. எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும், சகீனத் என்றது மன ஆறுதல் கிடைக்கும், நோய் இல்லாத வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை கிடைக்கும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு, நீங்க சுபஹு வரைக்கும் ஓதி இருந்தா மலாயிகாமார்கள் அப்படியே ஏந்திப்பாங்க. அது ஒளிவிளக்குகளை போல வெளிச்சத்தோட வானத்துல இருந்துச்சு, மக்களும் பார்த்திருப்பாங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதனால் அன்புக்குரியவர்களே, நோம்புடைய நிலைமையில குர்ஆனுக்கு நாங்க டைம் கொடுப்போம், தௌபாவுக்கு நேரம் கொடுப்போம், குர்ஆனை ஓதி ஓதி நன்மைகளை தேடுவோம். இரவு நேரங்களை பஜார்ல ரோட்ல கழிக்கவானம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்ல பாக்கியங்களை, நல்ல சிந்தனைகளை நசீபாக்கும். குர்ஆனுக்கு நேரம் கொடுப்போம். இன்னைக்கு விளையாட்டுகள் இரவேல நடக்குது, கிரவுண்டுகள் ஹயாத்தாக்கப்படுது, இரவு மெச்சண்டு அப்படி என்று இப்படி என்று. அல்லாஹ் பாதுகாக்கணும். நலவின் பக்கம் சமூகத்துக்கு வழிகாட்டுங்க, குழந்தைகளுக்கு நல்லதை சொல்லுவோம். யாரெல்லாம் இதுக்கு வழிகாட்டுவாங்களோ அத்தனை பாவத்தையும் அவங்க தான் சுமக்கவாகும். விளங்கிக்கோங்க. அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் இரவேல நரக விடுதலை கொடுக்கிறான். ஒரு கூட்டம் பீச்சோரத்துல கைவாரு. இன்னைக்கு எங்கட மகன் புள்ளகள் இருக்கிறாங்க, ஆம்பளை புள்ளகள், இரவேல போறான், சஹருக்கு வாரான், அப்படியே தின்றான், படுக்கிறான், தஹஜ்ஜத்தும் இல்லை, சுபஹும் இல்லை. எவ்வளவு பெரிய நஷ்டம், எவ்வளவு பெரிய நஷ்டம் சகோதரர்களே. பாப்ப மௌத்து, உம்மா மௌத்து, கபராணிகள். ஆனா புள்ளகள் வாழ்றாங்க. ரமலான பக்குவமாக எப்படி கழிக்கணும் என்ற முறையை உம்மா வாப்பா காட்டி கொடுக்கல, மூத்தா போயிட்டாங்க. அவனோட வாழ்க்கையில் இப்ப பேஅதபாக இருக்குது, தர்த்தீப் இல்லை, ஒழுக்கம் இல்லை. நோம்பு எப்படி பிடிக்கணும், எப்படி திறக்கணும், என்ன செய்யணும் ஒன்றுமே தெரியாது. கல்ல நோம்பு என்று சொல்லுவோமே இன்னைக்கு. உம்மா பார்க்க நோம்பு, வாப்பா பார்க்க நோம்பு, ஊர் மக்களுக்கு தெரிய கஞ்சி பாலியோட அங்க இங்க தெரியுத. நோம்பு என்று சொல்றது நல்லா விளைவிக்கோங்க, சிர்ரான ஒரு இபாதத், ரகசியம், படைச்ச ரப்புக்கும் எங்களுக்கும் மட்டும் இஹ்லாஸுல் ஒரு இபாதத் என்றா அது நோன்பு தான்.
தொழுகால் விளங்கும் வெளி அசைவுகள் அமைப்புகள். தொழுகிறாரு, ஹஜ்ஜுக்கு போனா விளங்கும், இஹ்ராமோடு இருக்கிறாரு, ஜகாத் கொடுக்கிறாரு, எடுக்கிறாரு, ஜகாத் விளங்குது. அன்புக்குரியவர்களே, ஆனா இந்த ரமலானுடைய கடமையான நோன்பு ரகசியமான ஒரு இபாதத். எங்களுக்கும் படைத்த ரப்புக்கும் தான் தெரியும் எங்கட வருத்தமும் எங்கட கஷ்டமும் எங்கட தியாகமும் எங்கட இபாதத்தும் எல்லாம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் வெளிச்சம். இன்னைக்கு ஒரு கூட்டம் ஹோட்டலை திறந்து உள்ள கெடுத்து மறைச்சு வச்சு தின்ன கொடுத்து தேடுறாங்க இந்த சல்லி. அன்புக்குரியவர்களே, என்ன செய்யறதுக்கு இப்படி தேடுறாங்க? இருப்பட்டு தின்ன கொடுத்து அனுப்புறாங்க. அல்லாஹ் பாதுகாப்போம். கள்ள நோன்புகள், களவுல நோன்பு. யாரை ஏமாத்துறோம்? அல்லாஹ் ஒரு நாளும் யாராலையும் ஏமாத்தேலா. நாங்க எங்களை ஏமாத்தி கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கும். யாரோடையும் பகைக்கப்படாது, கோபம். அல்லாஹ் பாதுகாக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல அடுக்கி கொண்டே வைத்திருக்கிறாங்க. அல்லாஹ் யாரையும் பாதுகாக்கும், என்னையும் பாதுகாக்கும், உங்களையும் பாதுகாக்கும். என்ன அடுக்கி கொண்டு போனாங்க? நிறைய விஷயம் அடுக்கிக்கிறாங்க. அதுல முக்கியமா சொல்லிக்கிறாங்க, லா யதுகுலுல் ஜன்னா, அவன் சொர்க்கம் போக மாட்டான், சொர்க்கம் போக மாட்டான். நிறைய தன்மைகள், நிறைய குணங்களை சொல்லிக்கிறாங்க. முதுமின் ஹம்ரின், நிரந்தரமான மது போதை உண்டாக்கக்கூடிய பொருட்கள், போதை வஸ்துக்கள் நிரந்தரமாக பாவிக்கிறேன். தௌபா செஞ்சு திருந்தினா அதுக்கு போறோம், திரும்ப நோம்பு வந்தா ஒடுபட்டா திரும்ப நோம்பு போறோம். நான் எதுகுலுல் ஜன்னா, நபி சொன்னா சொர்க்கம் போக மாட்டான். காத்திய ரஹீம் லா யதுகுலுல் ஜன்னா, உறவு முறையை துண்டிச்சு வாழ்வன் சொர்க்கம் போக மாட்டான். அல்லாஹ் பாதுகாக்கும். ஓதுவாரு, நோம்பு பிடிப்பாரு, ஹஜ் செய்வாரு, உம்ராவுக்கு போவாரு, ஜகாத்தை கொடுப்பாரு. ஆனா எத்தனையோ பேரோட பகை. குடும்பத்தை சேர்க்கிறாரு இல்ல, உம்மாவை பார்க்கிறாரு இல்ல, பாப்பாட பொறுமதி விரகுது இல்ல, பாப்பாவை வீட்டிலிருந்து விரட்டி. அல்லாஹ் பாதுகாக்கணும். நபி அவங்க சொன்னாங்க நிறைய ஹதீஸ்கள்ல, சொர்க்கம் தேவையா? உம்மா வாப்பாட பொருத்தத்தை எடுங்க, முதல்ல சொர்க்கம் கிடைக்கும். உம்மா வாப்பாட காலடியில தான் சொர்க்கத்துல களவு. அல்லாஹ் பாதுகாக்கும். மாப்போட கோவம், தங்கச்சோட கோவம், தாத்தோட கோவம். இவர் எவ்வளவு ஜகாத் கொடுத்து எவ்வளவு நோம்பு பிடிச்சு என்ன செய்ய? நபி சொன்னாங்க லா யதுகுலுல் ஜன்னா, சொர்க்கம் போக மாட்டாரு. நெத்தி கருக்க தொலைவிரிப்பாரு. சுப்ஹானல்லாஹ், லா யதுகுலுல் ஜன்னா, சொர்க்கம் போக மாட்டார். யாருடைய உள்ளத்துல கடுகுமணியிலும் பெருமை இருக்குமோ லா யதுகுலுல் ஜன்னா, சொர்க்கம் போக மாட்டார். யாருடைய அண்டை வீட்டானுக்கு அவனால ஃபித்னாவும் குழப்பமும் முசீபத்தும் கரைச்சலும் இருக்குமோ, எத்தனையோ அண்டை வீட்டார் இருக்கிறாங்க, பாவம். ஒரே புலம்புல தான் மேல பாருங்களே, ஊத்தையை வீசுறான், மரத்தை வெட்டி போடுறான், நாத்தத்தை போடுறான், தண்ணியை ஊத்துறான், எங்கட சைடு திறந்துட்டு டெனேஜ் நாத்தம், அந்த நாத்தம், இந்த நாத்தம். எவ்வளோ துன்புறுத்தல் இந்த அண்டை வீட்டார்களுக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளவு நோம்பு பிடிச்சாலும், எவ்வளவு சத்தம் போட்டு குர்ஆன் ஓதினாலும், பொம்பளைகளுக்கும் சொல்லுங்க போய் அல்லாஹ் பாதுகாக்கணும். என்ன செஞ்சாலும் நபி அவங்க சொன்னாங்க லா யதுகுலுல் ஜன்னா, சொர்க்கம் போக மாட்டான். அதனால அடுத்த பகுதி மீக்குது, நாங்க எங்களை நரகத்தை விட்டு பாதுகாக்கணும். சொர்க்கத்துக்கு தடையாகக்கூடிய விஷயங்கள், தன்மைகள், சிபாத்துகள், அதை விட்டு நாங்க திருந்தோணும். எங்கட அமல் இபாதத்தை பக்குவப்படுத்திக் கொள்ளணும். அதனால நோன்பு வரத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது, மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம். நாங்க மூத்தா போற நேரம் இன்ஷா அல்லாஹ் நியத் வைப்போம், நான் யாரோடையும் கோவம் இல்லை, என்ன செய்யட்டும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ்க்காகவே நான் மன்னிக்கிறேன், பிரச்சனை இல்லை. எவ்வளவு வாங்கிக்கலாம், மன்னிப்பு கொடுத்தா எவ்வளவு நன்மை தெரியுமா? விலகி போங்க. அதை குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான், மன்னிப்புடைய பொறுமதி. மன்னிப்பு கேட்டு வந்தா கொடுங்க. இது முன்னால வரக்கொலே பின்னத்து கதவை திறந்துன்னு ஓடிட்டாரு. ஏன் மன்னிப்பு கொடுக்கவாவுமே? கோல் பண்ண சொல்றேன், நான் வீட்டுல இல்லைன்னு சொல்லிடுங்க. வாரே விளங்கினா இவர் எங்கேயோ பைக் எடுத்துக்கொண்டு, இவர் இல்லை, ஓடுறாரு. ஓட வானம். அல்லாஹ்ட பொறுமதியை விளங்குங்க, நன்மையை விளங்குங்க. ஃபமன் ஆஃபா வ அஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். யாரு மன்னிப்பாங்களோ, மன்னிப்பு கொடுப்பாங்களோ, மன்னிப்பு கேட்பாங்களோ, வ அஸ்லஹ ஒற்றுமையாகுவாங்களோ, சீர்திருத்தத்தை உண்டாக்குவாங்களோ, ஒற்றுமை தன்மையை அங்க நிலைநாட்டுவாங்களோ, அல்லாஹ் தஆலாவே சொல்றான், படைச்ச ரப்புல் ஆலமீன், ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். அதனுடைய கூலிக்கு அல்லாஹ் பொறுப்பு. நிறைய சொர்க்கத்தை வாக்களிக்கிறான், நிறைய இன்பங்களை சொல்றான், நிறைய கூலிகளை சொல்றான். அன்புக்குரியவர்களே, சில நன்மைகளுக்கு அல்லாஹ் சொல்றான், நன்மை அது மட்டிட்டு சொல்ல இயலா, அதுக்கு கூலி அல்லாஹ் பொறுப்பு. மன்னிப்பு கொடுத்தால் அதுக்கு தார கூலிக்கு அல்லாஹ் பொறுப்பு. ஆனால் உலகத்துல மன்னிப்பு எவ்வளவு அநியாயம், பிரச்சனை. வீட்டில இருந்து வெளியே போட்ட பரவாயில்லை, சொத்தை தரல, வாப்பவோ சொல்லிட்டு போன மானம், மன்னிப்பு கொடுப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த ஆயத்தை நினைச்சு எத்தனையோ இமாம்கள் அவன வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் துவா, அல்லாஹும்ம அஃபு அம்மன் ஸலமனி, யா அல்லாஹ் எனக்கு யாரெல்லாம் அநியாயம் செஞ்சோ அவங்க எல்லாரையும் மன்னி, அவங்க எல்லாரையும் மன்னி. மன்னிப்பு கொடுக்கறதுதான் துவா. பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்க தோழர்கள் கேட்பாங்க, இமாம் அவர்களே நீங்க ஏன் இப்படி எல்லாம் அதிகம் துவா கேட்கறீங்க? இல்ல,
அல்லாஹ்விட நன்மையை பொறுப்படுத்திக்கிறான். அதனால அல்லாஹ்வே கூலிகாரான். அதனாலதான் நான் எல்லாரும் மன்னிக்கிறேன். மன்னிப்பு தன்மை வரணும், மன்னிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 8ல மக்கா வெற்றி. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவோ அநியாயக்காரர் இருந்தாங்க, பெயர் லிஸ்ட் ஒன்று கொடுத்தாங்க. நல்லா விளைங்கோங்க. உள்ளத்துல வைராக்கியம் நீக்கியவங்களுக்கு சொல்ற விசேஷமாக வைராக்கியத்தை எடுத்து போடுங்க. நன்மை எல்லாம் பாழாய் போய்த்திரும். எவ்வளவு ஹஜ்ஜி செஞ்சும் வேறல்ல, எவ்வளவு கஞ்சி கொடுத்தும் வேறல்ல, ஊடூட எவ்வளவு ஜகாத் கொடுத்தும் வேறல்ல. வைராக்கியத்தை கலட்டி தூக்கி வீசுங்க. வானம் நல்ல அஹ்லாக் எடுப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில நோய்க்கப்பட்டமா யார் இருக்கிறாங்க? குடும்பமே சேர்ந்து ஒதுக்கினாங்க, வெளியே போட்டாங்க. எங்களுக்கு தெரியும் சம்பவம். மக்கா வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஸ்ட் ஒன்று கொடுத்தாங்க, எங்க கண்டாலும் வெட்டுங்க. அவ்வளவுக்கு நோவின நடந்துச்சு இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் நபி அவங்களுக்கும். முத்தஅல்லிகீன பிஅஸ்தாரில் கஅபா, கஅபாட திரையை பிடிச்சு கொண்டிருந்தாலும் வெட்டுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாங்க. மக்காட வெற்றி என்று. சுப்ஹானல்லாஹ். ஆனாலும் மன்னிப்பு கேட்டு வந்தாங்க. நபி அவங்க மன்னிச்சு ஏற்றுக்கொண்டாங்க. மன்னிப்பு கேட்காம பிரிவாதத்தோடு இருந்தவங்க கொல்லப்பட்டாங்க. அதுல வந்தவங்க தான் இக்ரிமத் பின் அபீ ஜஹல், அபூ ஜஹலோட மகன் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். அதுல வந்தவங்க தான் சுப்ஹானல்லாஹ் ஸஃப்வான் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி எத்தனையோ சஹாபாக்கள் அப்படி அந்த லிஸ்ட்ல இருந்தும் நபி அவங்க மன்னிச்சுட்டாங்க. இன்னும் எத்தனையோ பேர் மன்னிச்சுட்டாங்க. அன்புக்குரிய மன்னிப்பு கொடுக்கும். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து சம்பவத்தோடு நாங்க ஹஜ்ரத் இஷா தொழுகையில எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம். தர்ஜுமா எடுத்து வாசிங்க. சூரா யூசுப்ல ஆரம்பத்துல இருந்து சம்பவம் போகுது. சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து உள்ளத்துல வந்த பொறாம கிணத்துல தூக்கி போட்டாங்க. சின்னத்துல பாவம். நாங்களே கேட்டுட்டு சொல்லுவோம், பாவப்பட்ட வேலையை செஞ்சானுவலே. யூசுப் நபிக்கு எப்படி இருந்திருக்கும்? அல்லாஹு தஆலா அல்லாட நாட்டம் அதெல்லாம். கிணத்துல புலோனும், பயண கூட்டம் போகணும், தண்ணி எடுக்கணும். பார்த்தா புள்ள, அழகான புள்ள எடுத்தாங்க. அரசர்களுக்கு வித்தாங்க, மிஸ்ருக்கு கொண்டு போனாங்க. மிஸ்ர்ல அரசர். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு கலாகதருடைய அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, சகோதரர்கள் எல்லாரும் வந்தாங்க. பஞ்சம், கஷ்டம், அல்லாஹ் அப்படி நிலைமை உண்டாக்கினான். காலலா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைக்கு பழி வாங்குறல்ல, யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு மக்ஃபிரத்தை தரட்டும். எல்லாம் மன்னிச்சுட்டாங்க. இதை விட பெரிய ஒரு அநியாயம் யாருக்கு நடந்திருக்கு சகோதரர்களே? சின்னத்திலே வாப்பா விட்டு, குடும்பத்தை விட்டு, கிணத்துல பாலடைஞ்ச கிணத்துல தள்ளி விட்டு, பொய்யான ரத்தம் பட்ட உடுப்பை கொண்டு வைத்து ஓனாய் திண்டன்னு சொல்லி கதையை ஓட்டிட்டு எவ்வளவு பெரிய அப்பட்டமான ஒரு அநியாயம் செஞ்சவர்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா மன்னிச்சானா இல்லையா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னிச்சானா இல்லையா? நல்ல தன்மை, அஹ்லாக், மன்னிப்பு கொடுக்கும். நோன்பு வருது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொறுமையின் மாதம், மன்னிப்பு கொடுக்கிற மாதம், எல்லாரையும் மன்னிச்சு ஒற்றுமையாக வாழ்ற காலம். பிரச்சனை உண்டாய் குலவானம். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். அதனால் அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தௌபாவோட பக்குவமாக எல்லா பாவத்தையும் கலட்டி எறிஞ்சிட்டு சுத்தமாக ரமலான் அடை, பக்குவமாக ரமலான கழிப்போம். குர்ஆனுக்கு முழுமையாக நேரம் கொடுப்போம். இந்த ரமலான்ல பழகிற ஒவ்வொரு பழக்கமும், பயிற்சியும், ஒவ்வொரு அமலும் இன்ஷா அல்லாஹ் மௌத்து வரைக்கும் அல்லாஹ் தரோனும் என்ற இஸ்திகாமத்தை கேட்கிறதோட ஒவ்வொரு அமலையும் இஹ்லாஸோட நாங்க செய்வோம். எனவே எல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு அதுக்கு பாக்கியம் தருவானாக. யா அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிச்சிடு ரஹ்மானே. எங்கட பெற்றார்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். மஸ்ஜிதுல இல்லத்துல இருக்கிறோம் யா அல்லாஹ். ஏதோ தெரிஞ்ச விஷயங்களை கேட்டோம், பேசினோம் யா அல்லாஹ். எங்களுக்கு வாழ்க்கையில இஸ்திகாமத்தை தா யா அல்லாஹ். நல்ல விஷயங்களை மௌத்து வரைக்கும் எடுத்து நடக்க நீ தௌஃபீக் செய் யா அல்லாஹ். எங்கட பாவங்களை மன்னி யா அல்லாஹ். நீ கண்ணியமான ரமலான் ஒவ்வொரு வருஷமும் தாராய் யா அல்லாஹ். எங்களோட எத்தனையோ பேர் போன ரமலான் நீந்தாங்க யா அல்லாஹ். இன்னைக்கு எத்தனையோ பேர் கபர்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க யா அல்லாஹ். எங்களுக்கு நீ உயிர் வாழ வச்சு அந்த பாக்கியத்தை தாராய் யா அல்லாஹ். எத்தனையோ பேருக்கு பாக்கியத்தை கொடுக்காம அப்படியே கபருக்கு நீ எடுத்துட்டாய் யா அல்லாஹ். அந்த கபறுகளை வெளிச்சமாக்கியா அல்லாஹ். அவங்க உலகத்துல செஞ்ச நன்மைகளோட பிரதிபலனின் கொள்கையை சேர்த்துறியா அல்லாஹ். கபறுகளை வெளிச்சமாக்கிறியா அல்லாஹ். கண்ணட்டும் துறைகளுக்கு விசாலப்படுத்தியா அல்லாஹ். எங்கட கபரையும் பாதுகாத்துறியா அல்லாஹ். நெருக்கிறாதே அல்லாஹ். ஆயா அல்லாஹ். அநியாயக்காரர்களாக வாழ விட்டு பாதுகாத்துறியா அல்லாஹ். ரமலான கண்ணியமாக அடைஞ்சி, தௌபாவோடு அடைஞ்சி, பரிசுத்தமாக அடைஞ்சி, பரிசுத்தமாக கழிக்க பாக்கியம் தாயா அல்லாஹ். நீ மக்ஃபிரத்தை கொடுக்கிறாயா அல்லாஹ். பாவ மன்னிப்பு கிடைச்ச நிலைமையில நோம்ப விட்டு பிரிய நீ தௌஃபீக் செய்யா அல்லாஹ். கண்ணியமான மாதம் ரஹ்மானே யா அல்லாஹ். அதோட பெருமைய உள்ளத்துல தாயா அல்லாஹ். தௌபாவை தாயா அல்லாஹ். ரமலானுடைய ஹிதாயத்தை தாயா அல்லாஹ். நோன்புடைய ஹிதாயத்தை தாயா அல்லாஹ்.
தொழுகைக்கு ஹிதாயத்தை தாயா அல்லா, ஜகாத்துக்கு ஹிதாயத்தை தாயா அல்லா, ஹஜ் உம்ராவுக்கு பாக்கியத்தோட ஹிதாயத்தையும் தாயா அல்லா. எங்கட பாவங்களை மன்னிச்சிடு ரப்பே. எங்கட பெண்களுக்கு தீன கொடுக்க நீ தௌஃபீக் செய்யா அல்லா. பெண் குழந்தைகளுக்கு பக்குவம் வர நீ தௌஃபீக் செய்யா அல்லா. பக்குவத்தை கொடுக்கக்கூடிய தீன கொடுக்கக்கூடிய தகப்பனாக கணவனாக வாழ்ந்து மரணிக்க நீ தௌஃபீக் செய்யா அல்லா. கியாமத்துடைய நாளில குத்தம் பிடிச்சிடாதே அல்லா. நீ கேள்விகளை கேட்பாயா அல்லா. பெரிய மாநிலத்தை தலையில தந்துட்டாயா அல்லா. தெரியாம சுமந்து கொண்டு தடுமாறுறோம் யா அல்லா. என்ன செய்யறன்னு தெரியா யா அல்லா. எங்கட பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிருயா அல்லா. பக்குவத்தை தாயா அல்லா. இரவு நேரங்கள்ல நீ நரக விடுதலை கொடுக்கிறாயா அல்லா. அந்த பட்டியல்ல லிஸ்ட்ல எங்கட பேரையும் போட்டுக்கோயா அல்லா. இரவுகளை இபாதத்துகள்ல கழிக்க தௌஃபீக் செய்யா அல்லா. லைலத்துல் கத்ருடைய இரவை தாயா அல்லா. அதை அடைய நீ தௌஃபீக் செஞ்சிடு யா அல்லா. அந்த இரவை வாழ்க்கையில தந்துடு ரஹ்மானே. அதை பூர்த்தியா அடைஞ்சு கொள்ள தௌஃபீக் செஞ்சிடு யா அல்லா. அது வாழ்க்கையில அதனுடைய கண்ணியம் அதை அடைய கிடைக்கல என்றா பாக்கியம் கெட்ட கூட்டத்துல சேர்ந்துடுவோம் ரப்பே யா அல்லா. எங்களை மன்னிச்சிடு ரஹ்மானே. முடிவுகளை நல்ல முடிவாக்கி தந்துடு யா அல்லா. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم.